ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்க்காக ஒரு கஸ்டமர் கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் வந்து இன்சூரன்ஸ்னாலே ஒரு நெகட்டிவ் தாட்டோட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கேளுங்க சார், கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போது அவர்கிட்ட பேசினதில் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் டேர்ம் பிளான்லாம் பேசினா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஜஸ்ட்டு சேவிங் பிளான் பற்றி பேசியிருந்தேன். ஒரு 80,000க்கு ஒரு பிளான் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மந்த் எடுத்திருந்தாரு. ஆனால் எனக்கு வந்து நான் ஒரு 3 மந்த்ஸாகவே இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்டலாம் பேசிகிட்ருக்கேன். எல்லாருமே இன்சூரன்ஸ்னாலே ஒரு நெகட்டிவ் தாட்டோடவே பேசுகிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு உங்களுக்கு இப்போ இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்காக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நெருப்பு அப்படின்னா கை சுற்றுமானா இல்லை. அதே மாதிரி தாங்க இன்சூரன்ஸும். இன்சூரன்ஸ் பண்ணால் ரிஸ்க் ஆகிடுமா அப்படி நெகட்டிவ்னாலே அப்படி தானே. இன்சூரன்ஸ் பண்ணாலே ரிஸ்க் ஆகிடுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஆகாது. நம்மளுக்கு இப்போது ஒரு பைக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஜஸ்ட்டு ஒரு பைக்கோ காருக்கோ நம்ம வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறோம். ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஏதோ சம்திங் ஆச்சு அப்படின்னும் போது அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குன்றதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் பைக்கோ காருக்கோ நம்ம இன்சூரன்ஸ் பண்ண ஆக்சிடெண்ட் ஆகும் அப்படின்னு திங்க் பண்ணோம், நம்ம பண்ணாமல் இருந்தோன்னா நம்ம ட்ரைவே பண்ண முடியாது, ரைட்? ஸோ சேம் அப்படி தாங்க லைஃப் இன்சூரன்ஸும். இப்போது ஒரு 25 இயர்ஸ் ஓல்டில் இருக்கவங்க, ஒரு 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க, டோட்டலாகவே அவங்க கட்டுற ப்ரீமியம் பார்த்திங்கனாக்கா 6 லட்சத்துலேருந்து 8 லட்சம், 6 to 8 லேக்ஸ் வந்து அவங்க பே பண்ணுறாங்க. இதுவே 35 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ் இருக்க குரூப்பில் இருக்கவங்க பார்த்திங்கனாக்கா ஒரு 8 லேக்ஸ் to 10 லேக்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஐ மீன் ப்ரீமியம், அவங்களோட ப்ரீமியம் 15 இயர்ஸ்க்கு அவங்க பே பண்ணுறது. இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 85 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு கவர் கொடுக்குறாங்க. 85 இயர்ஸ் வரைக்கும் எனி கைண்ட் ஆஃப் ரிஸ்க் வந்ததுனாக்கா அவங்களுக்கு 1 crore வந்து ஆக்சஸ் வந்து பே பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து டேர்ம் பிளான்னு. இதோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இப்போ 6 to 8 லேக்ஸுக்கே வந்து ஒரு லேண்ட் வாங்குகிறோம், ஐ மீன் ஒரு 10 லேக்ஸ்க்குள்ளேயே ஒரு லேண்டு வாங்குகிறோம் அப்படின்னும் போது ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த லேண்டு 1 crore வேல்யூ போகுமா அப்படின்னா அது பெரிய கொஷின் மார்க் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி டெவலப்டு சிட்டியில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் அது டெவலப் ஆகிற இடத்துக்கு தான் வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் 6 லேக்ஸுக்கோ 10 லேக்ஸுக்கோ வாங்குகிற இடம் மேக்ஸிமம் ஒரு 25 லேக்ஸ் to 30 லேக்ஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் கிடைக்கும். அதே நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு அப்படின்னும் போது உங்களுடைய எனி கைண்ட் ஆஃப் ரிஸ்க் நடந்துருச்சு அப்படின்னும் போது உங்கள் ஃபேமிலிக்கோ உங்கள் கிட்ஸுக்கோ வந்து 1 crore வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது தாங்க டேர்ம் பிளான்னு. இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து பண்ணியிருக்கணும். இதுக்கான அவேர்னஸ் இல்லை, அவ்வளோதான். ஏன்னா இப்போது நான் ஒர்க் பண்ணுற பிரான்ச்லேயே லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 லேக்ஸுக்கு மேலே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேயோ யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நமக்கு அதோடைய அவேர்னஸ் இல்லை. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். இல்லை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கனாலும் நாங்கள் வந்து மீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வந்து ஐ மீன் இன்னொன்று இன்சூரன்ஸ்னாலே வெறும் டேர்ம் பிளான் மட்டும் இல்லை, இதில் சேவிங் பிளான் இருக்குது, ஷேர் மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கைண்ட் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் டைரெக்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.